ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் காட் சேனலூடாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இந்த நாளுமாய் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை நான் வழிநடத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய், கர்த்தருடைய வார்த்தை எங்கள் ஆத்துமாக்களை உடறுக்கிறதும், எங்களை கட்டி எழுப்புகிறதும், எங்களை சீர்திருத்துகிறதும், எங்களை காயம் கட்டுகிறதுமான தேவனுடைய வார்த்தைகள். எனவே இந்த நாளிலே உங்களை நான் பரிசுத்த வேதாகமத்தின் 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை நான் திருப்பிவிட விரும்புகிறேன். முன்மாதிரியுள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, ஒரு காலத்தில் நமக்கு முன்பதாய் அநேக விசுவாச வீரர்கள் தங்களுடைய முன்மாதிரியான ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் வாழுகிற இந்த காலத்தை நாம் சற்று நோக்கி பார்ப்போமாயிருந்தால், எங்களுக்கு முன்பதாக முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை எங்களால் பார்க்க முடியாதிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நன்றாய் ஆரம்பித்தவர்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதியிலே தங்களுடைய ஓட்டத்தை கைவிட்டு விட்டதை நாம் பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, கூடுமானால் கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கின்றது. அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு அநேகர் கர்த்தரோடு சத்தியத்தை பேசினவர்கள், கர்த்தரோடு முன்மாதிரியான வாழ்க்கை ஜீவியத்தை ஆரம்பித்த பலர் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே இல்லை. அநேகர் இடறி போய்விட்டார்கள். அநேகர் சத்துருவினுடைய வஞ்சக வலைகளிலே சிக்குண்டு அவர்களுடைய வாழ்வை நற்சாட்சி அவருடைய முன்மாதிரியை தொலைத்து போய்விட்டார்கள். எனவே முன்மாதிரி உள்ள வாழ்க்கை என்பது இந்த கடைசி காலங்களில் கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கின்றேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசி சாமுவேல் தன்னுடைய கடைசி நாட்களில் மரணமடைவதற்கு முன்பதாக, தான் ஊழியம் செய்த தன்னுடைய இஸ்ராயேல் மக்களுக்கு முன்பதாக அவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்கிறான். நான் உங்களுக்கு முன்பதாய் சிறு வயது முதல் சஞ்சரித்து வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் வயது சென்று கிழவனாகிவிட்டேன். நீங்கள் இப்பொழுது என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். கர்த்தருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடையதாவது கழுதையை எடுத்துக்கொண்டதுண்டா, யாருடையதாவது எருதை எடுத்துக்கொண்டதுண்டா, இல்லாவிட்டால் யாருக்காவது நான் பரிதானம் வாங்கி கண்சாடையாய் இருந்ததுண்டா, இல்லாவிட்டால் யாருக்காவது நான் யாருடையதாவது நீதியை நான் புரட்டி யாருக்காவது அநியாயம் செய்ததுண்டா என்று சொல்லி அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்திலும் சகல ஜனங்களுக்கு முன்பாக தன்னை குறித்து சாட்சி கூறும்படி ஒரு அறைகூவல் விடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பதற்கே ஒரு தைரியம் இருக்க வேண்டும். ஆனால் சாமுவேல் ஒரு நற்சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவன் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டான், சகல ஜனங்களையும் பார்த்து. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே தான் அந்த ஜனங்கள் என்ன சாட்சி கொடுத்தார்கள் பாருங்கள். 4வது வசனத்திலே, அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை சாமுவேல் இஸ்ராயேல் ஜனங்களுக்கு முன்பாக வாழ்ந்து முடித்திருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அவர்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி அவருக்கு வருகின்றது.
பிரியமான தெய்வத்தின் ஜனமே, கர்த்தரோடு நன்றாய் ஆரம்பிப்பது மட்டுமல்ல, கர்த்தரோடு நம்முடைய ஓட்டத்தை நன்றாய் முடித்துக் கொள்வது மிகவும் பிரதானமானது. எனவே இந்த உலகத்திலே ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது போல, பலருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே ஆகா ஓகோ என்று கர்த்தரோடு இருந்தாலும் முடிவிலே கர்த்தரை விட்டு வழிவிலகி போகின்றார்கள். அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ சமூகத்திலே கேட்கின்றோம். கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் இருந்தவர்கள், கர்த்தருக்குள்ளே திடமாய் சத்தியத்தை போதித்தவர்கள் இன்றைக்கு அநேகர் வழுவி போய்விட்டார்கள். தேவ சத்தியத்தை விட்டு, தேவனுக்குள்ளான முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு அநேகர் நழுவி போய்விட்டார்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால் இருக்கின்றது. இத்தகைய உலகத்திலே நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்மாதிரியான சாட்சி உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக நன்னடத்தை உள்ளவர்களாய், நற்சாட்சி உள்ளவர்களாய் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படி கர்த்தர் இன்று எங்களுக்கு அழைக்கிறார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, பிரியமானவர்களை பாருங்கள், சாமுவேல் மிக தெளிவாக கேட்கிறான், நான் யாரிடத்திலாவது பரிதானம் வாங்கி கண்சாடையாய் நான் அநீதியை செய்திருக்கிறேனா? யாருக்காவது நான் கண்சாடியாய் நடந்திருக்கிறேன்? யாருடையதாவது சொத்தை நான் அபகரித்திருக்கிறேனா? பகிரங்கமாய் கேட்கின்றான் ஒரு கேள்வியை ஜனங்களுக்கு முன்பாக. எவ்வளவு தைரியமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். அதனாலே தான் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறான். இன்றைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை பகிரங்கமாய் கேட்க முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியானதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் வாழுகிற உலகம் முகஸ்துதி பேசுகிற உலகம். முன்பதாக எங்களை வாழ்த்தி பேசி அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் எம்மை தூற்றுவார்கள் அநேகர் இருக்கிறார்கள். முகஸ்துதி பேசி பேசிய இன்றைக்கு அநேக ஜனங்கள் அநேகருடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்டார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், சாமுவேலுக்கு முன்பதாக அவனை சிறு வயது முதல் பார்த்த ஜனம் அவனுடைய இந்த நரைத்த வயது வந்த பிற்பாடும் அவனை குறித்த ஒரு நற்சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள், ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இதைத்தான் கர்த்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய், முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை காலத்துக்குத்தான் நாம் மற்றவர்களை சாட்சியாக முன்மாதிரியாக நாம் காண்பித்து நாம் பேசிக்கொண்டிருப்போம்? என்னுடையதும் உங்களுடையதுமான வாழ்க்கையும் ஒரு முன்னுதாரணமாக மாற வேண்டும். நானும் நீங்களும் முன்னுதாரணமுள்ள மக்களாய், முன்னுதாரணமுள்ள தேவ பிள்ளைகளாய் உலகத்திலே வாழ்க்கை நடத்த வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய முன்மாதிரியை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். குடும்பத்திலே நம்முடைய முன்மாதிரி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மனைவிக்கு முன்பதாய், கணவனுக்கு முன்பதாய், பிள்ளைகளுக்கு முன்பதாய், சகோதரன் சகோதரிகளுக்கு முன்பதாய், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு முன்பதாய், நம்முடைய சபை மக்களுக்கு முன்பதாய், நாம் வேலை செய்கிற பணித்தளத்திலே, நாம் போகிற வருகிற இடங்களிலே, அது மாத்திரமல்ல நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, அது மாத்திரமல்ல நாம் படிக்கிற இடங்களிலே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நற்சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களை குறித்து மற்றவர்கள் எப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுகிறார்கள்? உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சாமுவேல் தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக, தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாட்களில் தன்னை குறித்த ஒரு சிந்தனை அவனுக்கு வந்து இந்த கேள்வியை மக்களை பார்த்து கேட்கிறான். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், யாருக்காவது நான் அநியாயம் செய்திருக்கிறேனா? யாருக்காவது நான் துன்பம் செய்திருக்கிறேனா? யாருக்காவது நான் துயரம் செய்திருக்கிறேனா? யாருக்காவது நான் யாருடையதாவது நீதியை நான் புரட்டி இருக்கிறேனா? யாரிடத்திலாவது நான் பரிதானம் வாங்கி கண்சாடையா இருந்திருக்கிறேனா என்று சொல்லி சாமுவேல் கேள்வி கேட்டு தன்னைத்தானே மக்களுக்கு முன்பதாக தன்னுடைய சாட்சியை நிரூபிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கும் கர்த்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். முன்மாதிரி உள்ள வாழ்க்கை ஜீவியம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோமா? கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு பின்வருகின்ற நம்முடைய இளையவர்கள் நம்மை பின்தொடர்ந்து வர வேண்டுமாயிருந்தால் நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாய், மென்டராய் இருக்க வேண்டும். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, வழிகாட்டியாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை அழைக்கிறார். ஆனால் பரிதாபம், இன்றைக்கு என்றைக்கோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களைத்தான் இன்றைக்கும் நாங்கள் முன்னுதாரணங்களாக பிரசங்கங்களில், உபதேசங்களில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட முன்மாதிரியான மனிதர்கள் குறைந்து போய்விட்டார்கள். முன்மாதிரியான தலைவர்கள் அற்று போய்விட்டார்கள். முன்மாதிரியான பல தலைவர்கள் இடைநடுவிலேயே வழுவி போய்விட்டார்கள். இடைநடுவிலேயே தவறி போய்விட்டார்கள். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே நானும் நீங்களும் எச்சரிப்போடு நம்முடைய வாழ்க்கை சாட்சியை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் ஜூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1
1:8 வாசிக்கின்றோம். எனவே சாட்சியாய் இருத்தல் என்பது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. எனவே அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படி கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, 1 கொரிந்தியர் நிருபத்தின் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அருமையான பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய முன்மாதிரியான வாழ்வை குறித்து பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார் என்று. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். மிக சிறப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால், நாம் பொதுவாக மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுவோம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். எல்லாவற்றால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. எல்லாவற்றால் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நீங்களும் கிறிஸ்துவை விசுவாசிங்கள் என்று. ஆனால் பவுல் இங்கே ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல் அவர் என்ன சொல்லுகிறார்? வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தைரியம் பவுல் அப்போஸ்தலனுக்கு தன்னுடைய வாழ்க்கை சாட்சியை குறித்து. இந்த வார்த்தையை நாம் இலகுவாக சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை நாம் எல்லாரும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும் என்றால், 100% கர்த்தருக்குள்ளே நற்சாட்சியுள்ள முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்த ஒருவரால் மாத்திரமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று. சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய விசுவாசிகளாய், நாங்கள் சபைகளிலே தேவ பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கலாம். என்னை பின்பற்றுங்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது நாம் எவ்வளவு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு முன்னுதாரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு நற்சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, கர்த்தர் முன்மாதிரி உள்ள தேவ மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். முன்மாதிரியான தலைவர்களை கர்த்தர் தேடுகிறார். முன்மாதிரியான விசுவாசிகளை கர்த்தர் தேடுகிறார். சாட்சியை காத்து கொண்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே அநேகர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கின்றது. அநேகர் தீய நடக்கைகளினாலே, கெட்ட நடக்கைகளினாலே மோசம் போக்கப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கின்றது. அநேகர் மாம்சத்தின் கிரியைகளினாலே விழுந்து போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கின்றது. அவைகள் நடைபெற்றுக் கொண்டும் இருக்கிறது. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே நானும் நீங்களும் எச்சரிக்கை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், எங்களுடைய நடத்தையை, எங்களுடைய சாட்சியை, எங்களுடைய வாழ்க்கை முறையை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாட்சியை இழந்து போனாமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதித்தது எல்லாமே வீணாகிவிடும். நாம் சம்பாதித்தது எல்லாமே வீணாகிவிடும். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதென்பதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதென்பதும் சாதாரணமான ஒன்று அல்ல. நம்மை அநேகருடைய கண்கள் உற்று நோக்கி பார்க்கின்றது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. எந்த பள்ளத்தாக்கில் இருந்து பார்த்தாலும் மலை உச்சியிலே இருக்கிற பட்டணம் தெரியும். அதுபோலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருடைய கண்களும் எங்களைத்தான் நோக்கி பார்க்கும். நாம் பேசுகிற பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்னாய் நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய பின்னணி என்ன, நம்முடைய வாழ்க்கை முறை என்ன, இது எல்லாவற்றையும் இன்றைய சந்ததி ஸ்கேன் பண்ணி பார்க்கின்றது. ஸ்கேன் பண்ணுகிறது போல பார்க்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் எவ்வளவு விழிப்பாய், எச்சரிப்பாய் நம்முடைய வாழ்க்கை சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில், இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே, இன்றைய நவீன உலகத்தின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய சாட்சியும் தான் மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்கள் என்று சொல்லுகின்றார், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் வாசனை வீசக்கூடிய நிருபங்களாய் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் வாசனை வீசக்கூடிய நற்கந்தங்களாய், பெர்ஃப்யூம் போல நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அதைத்தான் வேத வசனங்களும் உறுதிப்படுத்துகின்றது. பாருங்கள், பவுலை போல, பழைய ஏற்பாட்டில் சாமுவேலை போல நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை ஜீவியம் அவசியம்.
நமக்கு பின்பதாய் வருகிற சந்ததி நம்மை பார்த்து நடப்பதற்கு நாம் சரியான வழியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு பின்பதாய் வருகிற சந்ததி நம்மை பின்தொடர்வதற்கு நாம் சரியான முறையிலே வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் இந்த நாட்களிலே வாழ்க்கை சாட்சியை தொலைத்துவிட்டு, குடும்பத்தை தொலைத்துவிட்டு, குடும்ப சாட்சியை தொலைத்துவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியங்களிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதிருந்தால் எப்படி அவன் சபையை விசாரிப்பான்? எப்படி அவன் சபையை நேசிக்கலாம்? எப்படி அவன் சபையிலே தலைமைத்துவம் வகிக்கலாம்? எப்படி அவன் சபையிலே ஊழியம் செய்யலாம்? பிரியமான தெய்வத்தின் ஜனமே, சொந்த குடும்பத்திலே நம்முடைய சாட்சி மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் நம்முடைய சாட்சி மிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை துணைக்கு முன்பதாய் நம்முடைய சாட்சி மிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய உறவுகளுக்கு முன்பதாய் நம்முடைய சாட்சி முக்கியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாங்கள் சொல்லுவோம், பலரை பார்த்து மனுஷரை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அது உண்மைதான், கர்த்தரைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய மனிதர்கள் சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது, பிரசங்கிக்கின்ற பொழுது, அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர்கள் இயேசு யார் என்று பார்ப்பதற்கு முன்பதாய் இயேசுவை அறிவிக்கிற நீ யார் என்று பார்க்கிறார்கள். இயேசுவை பிரசங்கிக்கிற இவன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கிறார்கள். இயேசுவை அறிவிக்கின்ற, இயேசுவை பின்பற்றுகின்ற இவன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கிறார்கள். இயேசு நல்லவர் என்று நீங்கள் சொல்லலாம், அது உண்மைதான். ஆனால் அவரை சொல்லுகிற நீ நல்லவனா? உன்னுடைய வாழ்க்கை நன்றாயிருக்கிறதா? உன்னுடைய குடும்பம் நன்றாயிருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை சாட்சி நன்றாயிருக்கிறதா? இதைத்தான் பிரியமான தெய்வத்தின் ஜனமே இன்றைய உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அதுபோல இன்றைக்கு எந்த புற்றுக்குள்ளே எந்த பாம்பு இருக்கும் என்று தெரியாது என்று சொல்வார்கள் வழக்க சொல்லிலே. அதுபோலதான் இன்றைக்கு மனிதர்களும் எவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிய முடியாத ஒரு காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் மோசம் போகாதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டிய காலம் இது. நம்முடைய வாழ்க்கையால் கர்த்தரை அறிவிக்க வேண்டிய காலம் இது. நம்முடைய வாழ்க்கை முறையால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரதிபலிக்க வேண்டிய காலம் இது. எனவேதான் முன்மாதிரி உள்ள வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் அவசியம். நற்சாட்சி உள்ள வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் அவசியம். கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எங்களுக்கு தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் எங்களை அவர் அழைக்கிறார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் எத்தனை காலங்களுக்குத்தான் எங்களுக்கு முன்பதாய் வாழ்ந்துவிட்டு போன பரிசுத்தவான்களையே சாட்சிகளாய் சொல்லிக் கொண்டிருப்போம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாய் கடந்து போன தேவ மனிதர்களையே சொல்லிக் கொண்டிருப்போம். இன்றைய உலகத்திலும் கர்த்தருக்கு சாட்சியாய் இப்படிப்பட்ட ஒரு மகன் இருக்கிறான், இப்படிப்பட்ட மனிதன் இருக்கிறான், இப்படிப்பட்ட மனுஷி இருக்கிறாள், இப்படிப்பட்ட தேவ ஊழியத்தை செய்கிற சகோதரி இருக்கிறாள், இப்படிப்பட்ட தேவ ஊழியத்தை செய்கிற சகோதரன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நானும் நீங்களும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை சாட்சியை கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும். பரிசுத்த ஆவி எங்களிடத்திலே வரும் பொழுது, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றெடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், மார்தட்டி கொள்ளுகிறவர்கள் அநேகர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவி வரும் பொழுது சாட்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது வேதவசனம். அப்போஸ்தலர் 1:8 அந்த சாட்சியை தொலைத்து விட்டார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லி 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 வாழ்க்கை சாட்சியை தொலைத்து விட்டவர்கள் அநேகர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்காக? சாட்சியாய் இருப்பதற்கு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்காக? நீங்கள் பலனடைந்து சாட்சி கொடுப்பதற்கு, உலகம் முழுவதற்கும். அதற்காகத்தான் பிரியமானவர்களே. எனவே சாட்சியை இழந்துவிட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றென்ன, பெறாமல் இருந்த பிரயோஜனமே இல்லை தெய்வத்தின் ஜனமே. எனவே முன்மாதிரியான வாழ்க்கை சாட்சி மிக மிக முக்கியம். அதை இழந்து போகாதிருங்கள், அதை இழந்து போகாதிருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிலைநிறுத்தும். அதுதான் உங்களுடைய ஊழியத்தை நிலைநிறுத்தும். அதுதான் உங்களுடைய ஊழியத்துக்கு தூணும் ஆதாரமாய் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கப் போவது உங்களுடைய வாழ்க்கை சாட்சி. எனவே அற்ப சொற்ப உலக ஆசாபாசங்களுக்காக, உலக லௌகீக இச்சைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கை நடத்தையை கெடுத்து கொள்ள வேண்டாம். பவுல் அப்போஸ்தலன் இளம் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லுகின்ற பொழுதும் அவர் சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ உன்னுடைய கற்பிலும் அன்பிலும் உன்னுடைய விசுவாசத்திலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரண்டு எச்சரிக்கின்றார். மாதிரியாயிரண்டு எச்சரிக்கின்றார். எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இளமை கால வாழ்க்கையை நீங்கள்
அற்பமாய் எண்ண வேண்டாம். அந்த வாழ்வை நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்புவீங்கள். கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்தை விரும்புங்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்திலே நடவுங்கள். உங்களுடைய சாட்சியை எப்பொழுதும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். எதற்காகவும் மாம்சம் உங்களை மேற்கொள்ள இடம் கொடாதிருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ள இடம் கொடாதிருங்கள். ஆவியின் கனிகளினால் உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துங்கள். அதுதான் சாட்சியுள்ள முன்மாதிரியுள்ள ஜீவியம். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, சாமுவேலை போல, பவுலை போல நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாய் சாட்சியுள்ள வாழ்க்கையோட்டத்தை ஓடி முடிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்லுகிறான், அங்கே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லுகிறான் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாட்சியை குறித்து. பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அவன் நான் மரித்து போவது எனக்கு லாபம், இன்றைக்கு மரித்தாலும் நான் பரலோகத்தை சென்றடைவேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்ததினாலே தான் அவன் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாகிறது எனக்கு லாபம், ஆதாயம் என்று சொல்லுகிறான். பாருங்கள், எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை குறித்த, தன்னுடைய வாழ்க்கை சாட்சியை குறித்த நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நம்பிக்கையோடு தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு மணி நேரங்களை கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி காலம். கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாய் நானும் நீங்களும் விழித்துக் கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய நடத்தையை, நம்முடைய பேச்சை, நடையுடை பாவனைகளை, நம்முடைய செயல்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உலகத்தின் அத்தனை கண்களும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்வைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, முன்மாதிரி உள்ள வாழ்க்கைக்கு நாம் திரும்புவோம். முன்மாதிரி உள்ள தலைவர்களாய், முன்மாதிரி உள்ள மக்களாய், முன்மாதிரி உள்ள கணவனாய், முன்மாதிரி உள்ள தாயாய், முன்மாதிரி உள்ள மனைவியாய், முன்மாதிரி உள்ள பெற்றோராய், முன்மாதிரி உள்ள சகோதரனாய், சகோதரியாய், பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து காண்பிப்போம். அதுதான் நாம் கர்த்தருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சுவிசேஷம், மிகப்பெரிய சுவிசேஷ ஊழியம். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே கர்த்தர் இந்த வார்த்தைகளின் ஊடாக உங்களை முன்மாதிரியான வாழ்க்கைக்கு அழைக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்திலே உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள் ஜெபத்திற்காக. உங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தைரியமாய் சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியுமா? எல்லாவற்றால் சாமுவேலை போல பகிரங்கமாய் மக்களுக்கு முன்பாக நின்று என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்ல முடியுமா? பலவேளை உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக முகஸ்துதி பேசிவிட்டு முன்னால் போகிற மனிதர்கள் பின்பதாய் உங்களுடைய குற்றம் குறைகளை, உங்களுடைய தவறுகளை சொல்லி உங்களை நிந்தித்து விட்டு போவார்கள். எனவே அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நானும் நீங்களும் குற்றமற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளவும். லேவியராகமம் 19:1-2 நாங்கள் வாசிக்கின்றோம். வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகின்றார். யார் பரிசுத்தர்? நம்முடைய தகப்பன் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பரிசுத்தமுள்ள ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் எங்களை அழைக்கிறார். ஜெபத்திற்காக எங்கள் தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேளைக்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த திரு வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வறுமனை கேட்டுவிட்டு போகிறதாய் அல்ல ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வை ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த பகுதிகளில் தங்களை சீர்படுத்த வேண்டுமோ, எந்தெந்த பகுதிகளிலெல்லாம், எந்தெந்த பொறுப்புகளிலெல்லாம், எந்தெந்த கடமைகளிலெல்லாம் தங்களுடைய முன்மாதிரித்துவத்தை, தங்களுடைய உக்ரானுத்துவத்தை, தங்களுடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ, கர்த்தாவை அவற்றை வெளிப்படுத்தி நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் உலகில் வாழ நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபையும் சமாதானம் அவர்களுக்கு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வெறுமனே அப்பா நாங்கள் வாயினால் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் அல்ல, வார்த்தையினால் சொல்லுகிறவர்களாய் இருக்க, வாழ்க்கையினால் சொல்லுகிறவர்களாய் இருக்க நீர் உதவி செய்யும். வெறுமனே வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் சுவிசேஷத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவை நீர் அனுக்கிரகத்தையும், ஆண்டவரே அந்த தீர்மானத்தையும் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருக்கவும் நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்.
உம்முடைய கிருபையும் சமாதானம் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஒரு தேவ செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.